நம்ம நீட் 2025க்காக அலகேட் பண்ண கேம்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி செக்யூர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ட்ரியும் கணக்காகும். 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் நம்மளோட கேம்பஸில் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் கிளாஸ் செக்ஷனோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கேம்பஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி ஓனாக ரன் பண்ணக்கூடிய கேம்பஸ்க்கான டூரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் நடக்குது. அந்த 1 இயருக்கும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட எய்ம். அண்ட் நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டேஸ் கலராக வரதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு அகாடமி என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சித் எஜுகேஷன் அகாடமி இந்த 1 இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை முன்கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் இந்த பஸ் ஃபெசிலிட்டியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்மளோட கேம்பஸ் பார்த்திங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலம் தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு செப்பரேட்டாக 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷன் அகாடமிக்ஸ். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 ஆல் இண்டியா லெவலில் கன்க்ளூட் ஆகி சீட் அலாட்மெண்ட் ஆகிருக்கு. இந்த ரவுண்ட் 1ல் நம்ம நிறைய விஷயங்கள் கவனிக்க தவறிடுறோம். ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட் வந்து கிராப் பண்ணணும் அப்படின்னா இப்படி படித்தா போதும், நெக்ஸ்ட் இயர் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும், நம்ம அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமான ஒரு எய்மை வச்சு மட்டும் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அது எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். ஏன்னா அங்கே வந்து கடைசி 3 வருஷத்தில் கண்டிப்பாக மார்க் இன்க்ரீஸ் ஆகும், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த வருஷம் அது எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரியலாக ஷாக்காக இருக்குது. சரி, அப்படி எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு கேட்டகரியிலையும், யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரியிலையுமே மார்க் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வரக்கூடிய வருஷங்களில் அது எப்படி நம்ம சுலபமாக டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பிஃபோர் தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட் 2025க்காக 1 இயர் கோச் வந்து இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம். இப்போ இந்த அளவுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டு கைடன்ஸ் மூலமாக படிக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது. உதாரணமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிகினர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரிப்பீட்டர் அப்படின்னா 2 பேருக்குமே ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வீக்காக இருப்பீங்க. இதில் வெறும் டீச்சிங் மட்டும் இல்லை, அண்ட் கூடிய அந்த கைடன்ஸ், படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் மூலமாக மட்டும்தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் மார்க் பூஸ்ட் பண்ண முடியும். ஈவன் பயாலஜியுமே ஃபுல் ஸ்கோர் எடுக்கணும். 360 out of 360 எடுக்கிறதுங்கிறது இன்றைக்கி ஈஸியான ஒரு பாயிண்ட். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது எடுக்க முடியாதனால ஓவரால் கட் ஆஃப் அவங்களுக்கு குறையுது. அப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட்லேயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத கோச்சிங் பேஸ் பண்ணி தான் இது இருக்க போகுது. நான் ஒரு 320, 350 கூட தாண்ட முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நம்ம பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 680 எடுக்கிறதுக்கான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. 2வது, சார் நான் தமிழ் மீடியத்தில் அச்சீவ் பண்ண முடியுமா? நான் தமிழ் மீடியத்தில் அச்சீவ் பண்ண முடியும், இங்கிலீஷ் மீடியத்தில் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம இந்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே பைலிங்குவல் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுங்கிறது தான். ஏன்னா 2 லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேவைப்படுது புரிதலுக்காக. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் நம்ம கிளாஸஸ் இருக்கும். ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஸ்டே பண்ணி படிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 1 இயர் நீங்கள் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ப்ளஸ் நைட் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு டெஸ்ட்டு எழுதிக்கிட்டு டிபிபி சால்வ் பண்ணிக்கிட்டு அது இன்ட்ராக்ஷனோட
மோட்டிவேஷனோட படிக்கிறப்போ உங்களுக்கு ஸ்டடீஸை விட்டு வெளியே போக மாட்டீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா சார் கேம்பஸ் எங்கே சார் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்கூல் கேம்பஸ்லேயே பண்ணி கொடுக்குறோம். எஸ்விஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேயே பண்ணி கொடுக்குறோம். ஹாஸ்டல் பிளாக்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம். அப்போது எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குன்னு பாருங்கள். ஃபீஸ் வந்து நிறைய பேர் டிரான்ஸ்பரண்டாக சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்லிடுறதா 65,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயருக்கு சார்ஜ் பண்ணுறோம். இது மற்ற அகாடமிக் கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். பட் நம்ம அகாடமிக்கு ஸ்டாண்டர்ட் ஃபீஸ் இதுவாக இருக்கும். இதுலேயுமே நம்ம 25,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்க போகுது. அப்போ நியூ சிலபஸ்னால் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெட்டீரியல் இருக்க போகுது, டெஸ்ட் பேப்பர் இருக்க போகுது. ரெடியூஸ்டு சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்டுக்கு தேவையான இடத்துல கொடுக்கப்படும். புக் ஃபீஸ் வந்து 5,000 கொடுத்துருக்கோமா. இதில் டெஸ்ட் பேப்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு அவ்வளோ வரும். ஸோ மார்னிங் 5:30 ஆரம்பித்து ஈவினிங் 10 PM வரைக்கும் நான் நீட்டுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீட்டாக படிக்கணும் அப்படின்னா நம்ம அகாடமி சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சில பாயிண்ட்ஸ் நம்ம அகாடமி பற்றி சொல்லணும்னா, நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே நடத்திட்டு ஈவினிங் ஃப்ரீயாக விட்டுருங்களா சார் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு இன்னும் ஈவினிங் நமக்கு ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. மார்னிங் நடத்துறது புரியலனா இன்னொரு டைம் நடத்துறது அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ், டெஸ்ட் பேப்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஈவினிங் டைமில் இருக்கும், பயன்படுத்திக்கிங்க. ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சண்டே நமக்கு நடக்கும். அதனால் மெயின் சண்டே நடக்கிறப்போ ஈஸியாக எக்ஸாமை அச்சீவ் பண்ணிட முடியும். ஃபிசிக்ஸுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கவனம் கொடுப்பீங்களா சார், நான் ஃபிசிக்ஸில் வீக்காக இருக்கேன் அப்படின்னா, ஃபிசிக்ஸுக்கு நம்ம அதிகப்படியான அடிப்படை வகுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டுருக்கோம். ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். அதுக்கான டெமோ வீடியோஸ் நீங்கள் யூடியூப்லேயே தாராளமாக பார்க்கலாம். ஒவ்வொரு கேள்வியுமே வரி வரியாக லைன் பை லைனாக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் புரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நம்ம மூவ் பண்ணுறோம். நீங்கள் ப்ரூஃப்ஸை டெமோ வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கீங்க, ரீரிப்பீட்டராக இருக்கீங்க, நம்மளால் மார்க் பூஸ்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இங்கே வாங்க, படித்து பாருங்கள். ஒரிஜினலாக நீட் கோச்சிங்னா என்ன, நீங்கள் நீட்டில் எப்படி ஸ்கோர் பண்ணுவீங்க, கூட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸோட படிக்கிறப்ப எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பீங்க. ஸோ அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டு, இப்போ வந்து வீடியோட மெயின் கண்டென்ட் போகலாம். நிறைய பேருக்கு இன்ட்ரோ கொஞ்சம் லென்த்தாக இருந்துக்கலாம். பட் நம்ம ரீசெண்டாக என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம அகாடமிக் சார்பில் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட் இன்ட்ரோவில் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருந்துச்சுன்னா நான் மெயின் கமெண்ட்டில் வந்து இதுக்கான டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த டைமை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ அதனால் கமெண்ட்டை பயன்படுத்திக்கிங்க. ஓகே, இப்போ ஒரு கேட்டகரியாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம சும்மா அப்படியே படிச்சுட்ருப்போம், மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஆல் இண்டியாவில் சீட் எடுத்துடலான்னா வாய்ப்பு கிடையாது. இங்கே பாருங்கள், 2022 17,401 70,000 ரேங்க் வரைக்கும் சீட்க்கு அலாட் ஆகிருக்கு. மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 608 இருந்தாலே நமக்கு அந்த 70,000 ரேங்க் ரீச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 19,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் நமக்கு சீட் கிடச்சிருக்கு. மார்க்கும் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. 618ங்கிறதே 19,000 தான். இது ரெண்டையும் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே தேர்ட் இயர் பாருங்கள், 19,603 வரைக்கும் தான் சீட் அலாட் ஆகிருக்கு. ஆனால் மார்க் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 மார்க் அது கூடியிருக்கு. முன்னாடி வருடங்களை கம்பேர் பண்ணுறப்போ 50 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் நீட் மார்க்கு அப்போ 2020 608 எடுத்த ஒரு பையனுக்கு 17,000 ரேங்க். ஆனால் இந்த முறை 660 எடுத்தவனுக்கே 19,000 ரேங்க் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா 2023 இந்த தெளிவான விளக்கம் புரியும். 618 எடுத்த ஒரு பையனுக்கு 19,000 ரேங்க் கிடச்சிருக்கு. 19,000 ரேங்கில் இருக்கா அப்படின்னா 660 எடுத்தோன்னு பாருங்கள், இந்த வருஷம் நிலைமை 19,000 ரேங்க் தான். அப்போ 50 மார்க் வந்து இந்த வருஷம் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த வருடங்களில் இது 680 ஆனாலும் அதிசயத்துக்கு இல்லை. அப்போ 680 மேரிக்கு முதல் ரவுண்டில் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் சீட்டு ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது யூஆர் கேட்டகரிக்கு. அப்போ இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் என்ன நடந்திருக்கு ஜூம் பண்ணி பார்ப்போம். இந்த அனலைஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்கோம். நீங்கள் ரேங்க் அண்ட் மார்க் பாருங்கள், அதிலே எது டிஃப்ரென்ஸ் தெரியும். கிட்டத்தட்ட இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 18,989 ரேங்க் எடுத்தவன் 2022 605 மார்க் தான். அதுவே 2023 21,000 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. அந்த ரேங்க் எடுத்த மார்க் அந்த பையனோட மார்க் 613 தாக்கண்ணா. அது 2024 பாருங்களேன், 23,419 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலாட் ஆகிருக்கு அந்த ரேங்குக்கு. அந்த ரேங்க் அலாட் ஆகிறப்போ அவரோட மார்க் பாருங்க 654. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இதுலேயுமே 50 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குண்ணா இடபிள்யூஎஸ்லேயும்.
ஓபிசியில் யூஆர் கேட்டகரியில் தான் நம்ம 50 மார்க்ஸ் அப்படின்னா இதுலேயுமே 50 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அடுத்த வருஷம் இதுலேயுமே 680 வரும் அப்படின்னு சொன்னாலும் அதிசயத்துக்கு இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங்காக பண்ணணும். ஸ்ட்ராட்டஜியோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபுல் ஸ்கோர் அடிக்கணும். இன்னொரு அந்த ஃபியூ டிஃபிகல்ட் கொஷின்ஸ் எல்லாம் தன்னப்பால தப்பானா கூட 680 வந்துடும். இப்போ 680 மார்க்குங்கிறது தான் சேஃப் ஜோன். நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் போகணும் அப்படின்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில். ஸோ இது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடபிள்யூஎஸ்க்கு. அடுத்தது ஓபிசி. ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ பாருங்கள், 2022 18,000 ரேங்க் வரைக்குமே சீட் அலாட் ஆகிருக்கு. அந்த 18,000 ரேங்க் எடுத்த பையனோட மார்க் 606. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2023 19,977 ரேங்க் வரைக்குமே சீட் கிடச்சிருச்சு. அவன் மார்க் 617. அதுவே கொஞ்சம் 2024 பாருங்க, ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்னா 20,281 ரேங்க் வரைக்குமே சீட் அலாட்டாக இருக்குது. ரேங்க் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஒரு கேட்டகரியிலுமே சீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சீட் இன்க்ரீஸ் ஆகுறப்போ அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதுக்கான மார்க் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருப்பாருங்க. இதுலேயுமே சொலையா 50 மார்க்ஸ் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணுறப்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது நம்ம சொல்கிறது கஷ்டமாக இருந்தாலும் ஈவன் ஓபிசி கேட்டகரிலையுமே 680 மார்க்கு மேலே எடுத்தால் அது ஆல் இண்டியாவில் நெக்ஸ்ட் இயர் சீட் அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஓபிசி கேட்டகரியிலையும் நமக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகிறத தெளிவாக பார்த்துட்டோம். எஸ்சி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இன்னுமே நமக்கு கொஞ்சம் டேட்டா கிடைக்கும். கிட்டத்தட்ட எஸ்சியில் 89,000 ரேங்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2022 அலாட் ஆகிருக்கு. அவனோட மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 606 மார்க்கு. அதான் 2023 1 லட்சம் ரேங்க் வரைக்கும் அலாட் ஆகிருக்கு. ஆனால் அவங்க மார்க் டிக்ரீஸ் ஆகிருக்கு, 100 மார்க் வரைக்கும் விழுந்திருக்கு. இன்பிட்வீனில் நமக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கிடச்சிருக்கு 509. ஆனால் 2024 இந்த 509 கம்பேர் பண்ணுறப்போ 1,05,000 அப்படிங்கிற ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. அவன் மார்க்கு 575. அப்போ 575 ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணுறப்போ மார்க் இன்க்ரீஸ் தான். ஆனால் நெக்ஸ்ட் இயர் 620 வரைக்கும் எஸ்சி கேட்டகரியில் ஒரு கட் ஆஃப் பூஸ்டப் பார்க்கலாம். ஸோ எஸ்சி கேட்டகரியில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் நடந்திருக்கு. ஆனால் நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கானது 2023-24 கம்பேர் பண்ண தெரியுது. ஃபைனலாக எஸ்டி கேட்டகரியில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எஸ்டி கேட்டகரி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 2022 1,23,000 1,23,000 ரேங்க் வரைக்குமே கிடைச்ச சீட்டு 453 இருந்திருக்கு அந்த மார்க்குக்கு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2023 1,41,000 வரைக்குமே சீட் அலாட் ஆகிருக்கு. அந்த பையனோட ரேங்க் 469, ஒரு 10 மார்க் இன்க்ரீஸ் ஆனதை நம்ம பார்க்கலாம் ஓப்பனாக. ஆனால் 2024 ஷாக்கிங் ரிப்போர்ட்டு 1,45,000 வரைக்குமே அலாட் ஆகிருக்கு. ஒரு 4,000 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல. மார்க் பாருங்க, கிட்டத்தட்ட நமக்கு இங்கிருந்து இங்கே 80 மார்க்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இல்லை 100+ மார்க்குண்ணா, 100+ மார்க்கு, 100+ மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஒரு கேட்டகரியிலுமே ஆவரேஜாக 50 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 50 to 60 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் ஆவரேஜாக ஒரு 20 மார்க்ஸ் ஒரு கேட்டகரியிலுமே இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் எஸ்டி கேட்டகரிக்கு நெக்ஸ்ட் இயர் ஒரு 544 இருக்கிறது 600 மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க் அந்தளவுக்கு பூஸ்ட் வேரியன்ட் நம்ம பார்க்கலாம். யூஆர் கேட்டகரியில், இடபிள்யூஎஸ் கேட்டகரியில், ஓபிசி கேட்டகரியில், எஸ்சி கேட்டகரியில், எஸ்டி கேட்டகரியில். இந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரையுமே பயமுறுத்துக்காக சொல்கிறதில்ல. இந்த மார்க்கோட இன்க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய வருஷங்களில் நீங்கள் நல்லா படிக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் குறையும், ப்ளஸ் வந்து ஏறினாலும் கொஞ்சம் தான் ஏறும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் பட்சத்தில் அதில் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணி போடுறது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட அந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய வருஷங்களில் எந்த அளவுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ரைட், இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் நான் அடுத்தடுத்த வீடியோலையும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு கவுன்சிலிங்காகவும் வெயிட் பண்ணி பாருங்கள். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயர் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, இதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கோச்சிங் இருக்கும். ஃபேக்கல்ட்டிஸ் ஆகட்டும் எல்லாருமே அந்த ரேங்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ண போகிறாங்க. இவ்வளோ மார்க் வரும், நீங்கள் இந்தளவுக்கு ப்ரிப்பேர் ஆகணுன்ட்டு.
ஸோ நம்ம பேட்சில் ஜாயின் பண்ண 9080549820 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லையா 8012805001 நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ஃபுல் கவுன்சிலிங் எடுத்துங்க. ஏன்னா இந்த அளவு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ நம்ம எந்த கேட்டகரியில் சீட்டு வாங்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய அனலைஸ் வீடியோஸ் நம்ம யூடியூப்ல வந்துட்டுருக்கு. நம்ம ஒரு 350க்கு மேலே கூட என்னால் ஸ்கோர் பண்ண முடியல சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார்னு சொல்கிறேன். நீட் ஸ்டூடெண்ட் ப்ளஸ் நான் இந்த அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டேன் சார், ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் என்னால் இங்கே சர்வே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இவன் சொல்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு அந்த அகாடமிலேருந்து வெளியே வந்துருங்க போதும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அகாடமியில் வந்து தமிழ் மீடியம் நினச்சி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க, உங்களோட லாங்குவேஜே மாற்றிருப்பாங்க. இந்த மாதிரி பல அகாடமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல குளறுபடியான விஷயங்களில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஐயோ நம்ம ஃபீஸ் பே பண்ணிட்டோம் இங்கேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. இது ஒன்றும் 12th லெவல்த்து கிடையாது, மார்க் ஷீட்டு இந்த மாதிரி விஷயம். அப்படியும் நம்ம வந்து 12th லெவல்த்தில் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணால் கூட அங்கேருந்து வெளியே வரதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் ஆனால் கோச்சிங் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. நீங்கள் தாராளமாக வெளியே வரலாம். ஏன்னா பிகாஸ் இது உங்களோட கெரியர். ஒரு வருஷம் நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் ஷோராக நம்ம சீட்டு எடுக்கணும். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் நான் எல்லாத்தையுமே சொல்லிக்கிறேன். ரைட், இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தராக டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.